ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தான் நான் கணக்கு எடுத்துக்குவேன். அங்கே முடிஞ்சது உடனேயே குளிச்சுட்டு வந்து நம்ம திரும்பவும் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கிற முருகன் சிலை அப்புறம் வேல் எல்லாத்தையுமே எடுத்து திரும்பவும் இன்னொருக்கா சாயந்தரமும் ஒரு அபிஷேகம் பண்ணும். அதுக்காக பொதுவாக ஒரு பால் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சு தயிர் சாதம் பண்ணி தாங்க வழிபாடு பண்ணினேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாங் வீடியோ, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். நான் இது 3வது வருஷம் இருக்கிற கந்த சஷ்டி விரதங்க. முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் விரதமாக இருந்தேன். 2வது வருஷமும் தயிர் சாதம் பண்ணி தான் வழிபாடு முடித்தேன். இந்த வருஷமும் தயிர் சாதம் பண்ணியே விரதம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புது கோயில் புது இடங்கிறனால எப்படி இருக்குன்னு தெரியல, அளவாக பண்ணி எடுத்துகிட்டு போனேன். வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாண வீடியோவும் வரும். வீட்லேயும் நம்ம முருகருக்கு இலை போட்டு நம்ம என்ன சமைக்க முடியுமோ ஒரு விருந்து மாதிரி சின்னதாக சிம்பிளாகவோ இல்லை நல்லாவோ செய்ய முடியும்னா செஞ்சு வச்சு திருக்கல்யாணத்தன்னைக்கும் வீட்லேயும் வழிபாடு பண்ணுங்கள், கோவிலையும் வழிபாடு பண்ணணும். 2 வீடியோவும் வரும், மறக்காமல் பாருங்கள். திரும்பவும் அடுத்த வருஷம் கந்த சஷ்டி தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாய்.